திரு ஜீவசகாப்தம். அண்ணாமலைக்கு பின்புலத்தில் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், அண்ணாமலை பாஜகவுடைய சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டவர். பாஜக தமிழ்நாட்டில் காலூன்ற முடியவில்லைன்றதுக்கு பல காரணங்களை சொல்லலாம். அண்ணாமலை அந்த வழியில் உள்ள வரும்போது அவரை ஏற்றுக்கொள்வார்களா மக்கள்ன்ற ஒரு கேள்வி எழுது. ஆனால் அதற்கான விளக்கத்தையும் அண்ணாமலை சொல்கிறார். அதிமுக, திமுக, தாவேகாவை எப்படி ஒரு அரசியல் கட்சியை அணுகுமோ அதே போல எங்களுடைய அரசியல் இயக்கமும் பாஜகவை அணுகும்ன்றார். அது ஏற்புடையதாக இருக்குமா? அவர் பாரதிய ஜனதாவிலேருந்து விலகினவர், நான் பாஜக கொள்கையை தான் பின்பற்ற போகிறேன் நான் சொல்லுவார். பாஜகவை எடுத்து தான் நான் செயல்படுவேன் தான் சொல்லுவார். மெயினாக அவர் மாநில உரிமைகள்ங்கிறக்காக பாடுபடுவேன்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ பாஜகவை எதிர்த்து தான், அதுவும் ஆளும் பாஜக. பாஜக காங்கிரஸின் கொள்கையே மாநில உரிமைகளுக்கு எதிரானது. அதுவும் இப்போ ரூலிங் பார்ட்டி பாஜகவை எதிர்க்காம எதுக்கு சார் ஒரு கட்சி புதுசாக அங்கே தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சுக்கிட்டு? அதனால அவர் கண்டிப்பாக பாஜகவை எதிர்க்கிறேன்னு தான் அவர் சொல்லுவார். சொன்னாதான் தமிழ்நாட்டில் அரசியல் இதாகும். அதனால இனி விஜய் மாதிரி இவரும் பெரியாரை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லுவாரா? பெரியார் அண்ணா, ஏன்னா பிஜேபியிலிருந்து வந்துட்டார்ல, நான் இனிமேல் பெரியார் அண்ணா வழி தான், நானும் திராவிட விஜய் எப்படி நானும் ஒரு திராவிட மரபு அப்படின்னு இவரும் சொல்லுவாரா? இதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இல்லைன்னா சரி, ஓகே, அவங்களே சொல்றாங்க அதனால பெரியார் அண்ணாவுக்கு நட்டம் இல்லாதனால ஓகே, அண்ணாமலை போன்றவர்கள் அந்த மாதிரி அரசியலை செய்ய போறாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அண்ணாமலை போன்றவர்கள் ஒரு பாரதிய ஜனதாவில் இருந்தாங்க. பாரதிய ஜனதாவில் அவர் என்ன அரசியல் பண்ணார்? பாஜகவின் சித்தாந்த இந்துத்துவ அரசியல் அவர் பண்ணலை. அழகா பிரியன் சார் சொன்னார், அந்த மைக்கேல்பட்டி இஷ்யூ தான் இந்துத்துவ அரசியல். மற்றது முழுக்க திமுக அமைச்சருடைய சொத்து ஃபைல கொண்டு வரேன் அப்படிங்கிற பண்ணது. அப்புறம் பாஜகவின் நாடியாவும் நரம்பாகவும் இருந்த RSS சித்தாந்த தலைவர்களை ஒதுக்கி வச்சார். அவர் கட்சிக்கு யாரையெல்லாம் ஒதுக்கி வச்சாருன்னு பாருங்க. மூத்த தலைவர்கள் யாருமே அவர் இருக்கும்போது பக்கத்தில் இல்லை. அவர் பக்கத்தில் இருந்தது ஃபுல்லாக அமர் பிரசாத் ரெட்டி, கரு நாகராஜன், இவங்க தான் இருந்தாங்க. இவங்கெல்லாம் பெரிய RSS சித்தாந்தத்திலும் வந்தவங்க கிடையாது. கட்சியில் சேர்ந்தவங்க, தமிழிசை சவுந்தரராஜனை போது சேர்ந்தவங்க, இவருக்கு சேர்ந்தவங்க. அவங்களாம் யாரும் பெரிய இந்துத்துவ ஐடியாலஜி கிடையாது. ஆனால் இந்துத்துவ கருத்தில் உடையவர்கள் யார்? H. ராஜா, SV சேகர், இவங்களாம் அந்த ஐடியாலஜி உடையவங்க. பெரியார் எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பு, இந்துத்துவம், இந்த கான்செப்டில் வளர்ந்தவங்க. அண்ணாமலை அந்த கான்செப்டில் கிடையாது. அவர் இங்கே ஃபுல்லாக ஒரு உடச்சி விடுற வேலை. பாஜகவை நீங்கள் பிராமின் ஜனதா பார்ட்டி மாதிரி வச்சுருந்தீங்கன்னா வளராது, இங்கே ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறத அண்ணாமலை போன்றவர்கள் இங்கே வேற மாதிரி உண்டாக்குனாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்சியை மீறி தன்னையை முன்னிலைத்தி செல்வாக்கு பண்ணிக்கிட்டாங்க. அவருடைய சமூகம் சார்ந்து செல்வாக்கை சேர்த்துக்கிட்டார். பாஜக விலகிட்டார். பாத்தீங்களா? கரெக்ட். நான் கவனிக்கல, நான் யதார்த்தமா சொன்னேன். அமர் பிரசாத் ரெட்டி கண்டிப்பா ஒரு பக்கம் நிப்பாரு, எழுதி வச்சுக்கோ, ஆதரவு கொடுத்திருக்காரு. அவ்வளவுதான், வேற யார்கிட்ட போவார்? அமர் பிரசாத் ரெட்டி என்ன KT ராகவன்ட்ட போவாரா, இல்ல வேற யார்கிட்ட போவார்? அவர் H. ராஜாட்ட போவாரா? முழுக்க அண்ணாமலை ஆதரவாளர்கள். அவங்களாம் H. ராஜாவுக்கு கூட ஆதரவாளர்களா இருக்க மாட்டாங்க. அண்ணாமலை வருகையின் போது RSSக்கு நெருக்கமானவர்களை எல்லாம் அண்ணாமலை ஒதுக்கி வைத்த ஃப்ரீடம் அண்ணாமலைக்கு பாஜக தலைமை கொடுத்த போது இப்ப ஏன் இந்த கட்சியிலிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்படுது? இவர் மோடியோட ஆளுதாங்க. உங்களுக்கு இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, பாஜகவுடைய பேட்டர்ன்ல மோடி, அமித்ஷா போன்றவர்கள் அவங்க வர்றாங்க. ஆனா RSS தான் அவங்களை வளர்த்து விடும். ஆனா RSS இப்ப எப்படி அதை பாக்குதுன்னா, இவங்களுக்கு ஒரு பெரிய மோடியோட 100 மடங்கு கல்ட்டு ஒரு பெரிய ரசிகர் மன்றம் மோடிக்கும் அமித்ஷாக்கும் தான் இந்தியா முழுக்க இருக்கு. இங்கதான் சினிமா பார்த்து விசில் அடிக்கிற கூட்டம் தமிழ்நாட்டில். பீகார்லாம் மோடிக்கு தான் விசில். அப்ப மோடிக்கு அமித்ஷாக்கும் உருவாகின தனிப்பட்ட இமேஜ் பயங்கரமா உருவாயிருச்சு. இவங்க RSS ஐடியாலஜி பார்ட்டி தான், ஆனா ஐடியாலஜியை மீறி மோடிக்கு வந்துட்டாரு. இங்க ராமர் கோயில் அந்த திறக்கும் போது சங்கராச்சாரியார் எச்சரிக்கை விடுத்தார்ல மோடிக்கு, நீ எப்படி உள்ள போகலாம் அப்படிலாம் கேட்டார்ல, நீ பிரதமர் தான், அதுக்காக வர்ணாசிரமத்தில் நீ வர முடியாதுலாம் சொன்னார். அது மீறிலாம் மோடி போறாரு. இதை இந்துத்துவ தலைமை ரசிக்காது, RSS ரசிக்கவே ரசிக்காது. அவங்களுக்குள்ளேயும் இஷ்யூ ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியெல்லாம் மோடிக்கு எதிராக வரதா RSSலாம் வேடிக்கை பார்க்கும். ஸோ அவங்க வளர்த்து விடுவாங்க. காங்கிரஸ் அழியணும்னு மோடி, அமித்ஷா வளர்த்து விடுவாங்க. மோடி, அமித்ஷா ஒரு லிமிட்டுக்கு மேல வரும்போது RSSே பயப்படும். இப்போ RSSே அதை முழிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு ஹீரோ வர்ஷிப்பை RSS விரும்பாது, ஐடியாலஜி தான். அது தனிநபர் அண்ணாமலை வெளியேற்றப்பட்டதற்கான பின்புலமும் RSS அப்படின்னு ஜீவசேகர். RSS கிடையாது, இவர் மோடியோட ஆளு தான். உங்களுக்கு இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த விளையாட்டே சிருங்கேரி மடத்துக்கும் சங்கர மடத்துக்குமான விளையாட்டு தான். அவர் லைட்டா ஒரு விஷயம் சொன்னாரு, அதை சபை நாகரிகம் கருத்து அவர் சொல்லல, நானும் அதை சொல்ல விரும்பல. வார் ரூம் வச்சு இவர் செஞ்ச வேலைகள் என்ன, அது பிரியன் சார் தரத்துக்கு அந்த வார்த்தை அவர் செஞ்ச என்னென்ன வேலைங்கிறத அவர் சொல்ல மாட்டார், நானும் சொல்ல மாட்டேன், பாக்குற மக்களுக்கு தெரியும். அந்த வேலையெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க யாருங்க? சங்கர மடத்தோட நேரடி தொடர்புடையவர்கள். அதை எப்படி பண்ண முடியும்? தமிழ்நாட்டில் வேற யாராவது பண்ண முடியுமா? அண்ணாமலை செஞ்சாரு.
ஏன்னா இவர் சிருங்கேரி மடத்தோட அவர் கர்நாடக சந்தோஷ் BL சந்தோஷோட 6 நபர்கள். ஸோ இந்த அதிகார மையங்கள்ல இந்த மாதிரி வளர்ந்துக்கிறாங்க. ஸோ மோடிக்கே கூட அவங்க பிஜேபிங்கிறத தாண்டி அவருக்கான ஆட்கள் தேவை ஒவ்வொரு மாநிலத்திலையும். அதனால இப்போ அவர் போய் எதுக்கு சார் சொன்னாரு, போய் யாராவது ஒருத்தர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கட்சியில சேருவாங்க. உலகத்திலேயே ஆசீர்வாதம் வாங்கி கட்சியில இருந்து விலகின நபர்களை பார்த்தோமா? ஒரு மெயில் போட்டு விட்டுற வேண்டியதானே. கட்சியை விட்டு விலகணும்னா எல்லாருமே கட்சி தலைமையை தப்பா பேச மாட்டாங்க. நான் மரியாதையுடன் நடத்தப்பட்டேன், தலைவர் மீது இன்றும் எனக்கு அபிப்பிராயம் இருக்கு, அப்படிதான் சொல்லுவாங்க. அவர் சம்பிரதாயமா சொல்லுவாங்க. நேர்ல போய் இவங்க வணக்க வச்சு பேசி புத்தகங்களை பரிசீலித்துலாம் ஆசீர்வாதம் பெற்று வந்து புதிய கட்சி தொடங்கினா தனக்கான தனித்துவமான ஆட்களை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மோடி உருவாக்குகிறார். அதில் தமிழ்நாட்டிற்கு அண்ணாமலை அப்படின்னு. அண்ணாமலை இன்னும் மோடியோட தொடர்பு தாங்க, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அவர் மோடியெல்லாம் அவ்வளவு எளிதாக எதிர்க்க மாட்டார். பாஜக எதிர்ப்பு என்பது வேற, RSS எதிர்ப்பு என்பது வேற, மோடி எதிர்ப்புங்கிறது வேற. மோடிங்கிறது சொல்றேனே 100 மடங்கு விஜய் மாதிரி. இந்தியா முழுக்க உங்களுக்கு தமிழ்நாட்டில் தானே விஜய், அங்க ஃபுல்லா அங்க வந்து மதம் கடவுள் தான் முதன்மையானது அங்க உள்ள மக்களுக்கு. இங்க தான் உங்களுக்கு சினிமா முதன்மையானது. இங்க கடவுளையும் மதத்தையும் வச்சு தமிழ்நாட்டில் எதுவும் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா சினிமாவை காமிச்சா விசில் அடிச்சு ஓட்டு போட்டுறாங்க. 2026க்கு பிறகு நம்ம அதை மறுக்கவே முடியாது. அதனால அங்க வந்து மிகப்பெரிய விஜய் மாதிரி அஜித் மாதிரி இருக்கிறது மோடி அமித்ஷா தான். சோ அந்த மாச பார்த்து ஐடியாலஜி பார்ட்டி RSS குழந்தைங்கள முதற்கொண்டு அபினவ் பாரத்தில் வளர்க்குற ஐடியாலஜி பார்ட்டி முழிச்சுக்கிட்டு இருக்கு. என்னடா மோடி அமித்ஷாங்கிற தனிநபர் இயக்கமா அது மாறிக்கிட்டு இருக்கேங்கிறதுல உங்களுக்கு யோகி ஆதித்யநாத்ல இருந்து நிதின் கட்காரில இருந்து ராஜ்நாத் சிங்ல இருந்து பலருக்கு அங்க வார் பாலிடிக்ஸ் பயங்கரமா ஓடுது. அருண் ஜேட்லியில இருந்தே தொடங்கினது. முரளி மனோகர் ஜோஷி, வாஜ்பாய், அத்வானியை வழிகாட்டும் குழு. அண்ணாமலை வெளியேறியதற்கான காரணம் என்ன? இப்போ நீங்க மோடி RSS பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் அண்ணாமலை மோடிக்கு விருப்பமானவர், அண்ணாமலைக்கும் விருப்பமானவர் மோடி அப்படின்ற பட்சத்துல அண்ணாமலை வெளியேற்றுவதற்கான காரணம் என்ன? ஏன் அண்ணாமலையை தக்க வச்சிருக்கலாம் இல்லையா இந்த சூழ்நிலையில? அது ஏன் முடியலன்னு தான் என்னுடைய கேள்வி. தக்க வச்சிருக்கிறதுக்கு முடியலங்கிற விஷயம் கிடையாதுங்க. உங்களுக்கு அண்ணாமலையை ஏற்கனவே தனியா வச்சும் பிளான் பண்ணாங்கல்ல. ஏடிஎம்கே இல்லாமல ஒரு 11% வாங்கி காமிச்சார். ஆனா அது பிஜேபி ஓட்டு அல்ல, அது அண்ணாமலை ஓட்டு, அது இபிஎஸ் எதிர்ப்பு ஓட்டு. உங்களுக்கு புரியுங்களா? அந்த அந்த ஓட்டு இபிஎஸ் ஓட சேரும் போது அந்த ஓட்டு விழல, நைனா நாகேந்திரனை காமிக்கும் போது அந்த ஓட்டு விழல. புரியுதுங்களா? உங்களுக்கு அண்ணாமலைக்குன்னு விழுந்துச்சு, அது பாஜகக்குன்னு விழல. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வரும்போது எல்லாருக்கும் ஒரு ஓட்டு இருக்குதுன்னா அது எல்லா ஓட்டும் தனியாக இருக்கட்டும், எதிர் தரப்புக்கு போக வேணாம்னு அவங்க நினைக்கலாம். அது மட்டும் இல்லை, பெரிய பொலிட்டிக்கல் கூட்டம் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டுருக்கீங்க. விஜய்க்கு பிஜேபிக்கு 3% போட்டாலும் சித்தாந்த ஓட்டு தான் அது. ஆமா, திராவிடம் அழியணும்னு சொல்லக்கூடிய அது 3% ஓட்டும் ஐடியாலஜி ஓட்டு. திமுக போட்டு ஐடியாலஜி ஓட்டு. விஜய்க்கு ஐடியாலஜி எந்த கான்செப்ட் கிடையாது, பொலிட்டிக்கலா விழுந்திருக்கு. அதுல பிஜேபிக்கு வர வேண்டிய திமுக எதிர்ப்பு ஓட்டும் அங்க போயிருக்கு. திமுக பிடிக்காதுன்னு சொல்றாங்க, அந்த குரூப் பெரிய லெவலில் விஜய்க்கு பிரிக்கிறதுக்கான வந்து அண்ணாமலை இப்ப விஜயா அண்ணாமலைனா அண்ணாமலை வீரியமா செயல்படுவார்ல. புரியுது. அப்ப அந்த இளைஞர்கள் திருப்பி அண்ணாமலை ஏதோ செயல்படுறாருப்பா, ரெகுலரா பிரஸ் மீட்ட பாக்குறாருப்பா, வர வாய்ப்பு இருக்குல்ல. அது பிஜேபிக்கு லாபம் தானே. திமுக எதிர்ப்பு பேசுவோம். ஜீவசகாப்தம் நந்தகுமார் சொல்லக்கூடியது எதிர்க்கட்சி இங்க ஸ்ட்ராங்கா இல்ல தமிழ்நாட்டில். அந்த ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சியை தான் நிரப்பிக் கொள்வதற்காக அண்ணாமலையுடைய வருகை இருக்கலாம். மற்றொன்று நீங்க சொன்னது தாவேக்காவுடைய வாக்குகள். ஏற்கனவே பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் தான் போச்சு. பாஜகவுடைய வாக்குகள் பாஜக பக்கம் தான் இப்போதும் இருக்கிறது. எதிர்ப்பு வாக்குகள் எப்படி மீண்டும் அண்ணாமலைக்கு வரும்? அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா அப்படின்னு கேள்வி. இரண்டுக்குமான நிறைவா அவருடைய வாக்குங்கிறது திமுக எதிர்ப்பு ஓட்டு. ரொம்ப சிம்பிளான லாஜிக். திமுக பிடிக்காதவங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க, இந்துத்துவ ஐடியாலஜி உடையவங்க. இப்போ அண்ணாமலைக்கு வந்து எந்த பேஸ்மெண்ட்ல நின்னாரு? திமுக எதிர்ப்பு தான் அவர் பேசினது முழுக்க. அப்ப திமுக எதிர்ப்பு ஓட்டு தான் அவருக்கு வரும். திமுக எதிர்ப்பு ஓட்டு இப்ப யார் அறுவடை செஞ்சிருக்கா? விஜய். ஏடிஎம்கே பண்ண வேண்டியதையும் சேர்த்து அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க. பிஜேபி பண்ணிக்கிட்டு இருந்ததையும் எடுத்துக்கிட்டாங்க. நாம் தமிழர் இவங்களும் திமுக எதிர்ப்பு பேசின 3 கட்சிகிட்ட இருந்து பெரிய லெவலில் ஓட் பெர்சன்டேஜை விஜய் வாங்கிட்டாரு. இப்போ அண்ணாமலையும் திமுக எதிர்ப்பு தான். ஆனா புதுசா வர்றாரு. எப்படி விஜய்க்கு ஒரு ரசிகர் மன்றம் இருந்துச்சோ அண்ணாமலையும் ரசிகர் மன்றம் தான். அவருக்கு ஒரு பெரிய ரசிகரா, தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஐடியாலஜி இல்லை. அண்ணாமலை செஞ்சா கரெக்ட், அண்ணாமலை கலக்கிறாரு, அண்ணாமலை கேள்வி கேட்கிறார் அப்படிங்கிற ஒரு மாஸ் உருவாச்சு இல்லையா? அந்த மாஸ் அதுவும் சேர்த்து தான் இந்த முறை விஜய்க்கு போயிருக்கு. அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஓட்டு விஜய்க்கு போயிருக்கு. இப்போ அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சா அது விஜய்க்கு வராது, திருப்பி அண்ணாமலைகிட்ட வந்துடும். வானதி சீனிவாசனை தோக்கடிக்க அவங்க என்னென்ன வேலை பார்த்தாங்கன்னு மேற்கு மண்டல செய்தியாளர்கிட்ட கேளுங்க. எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு இருக்காங்க. ஏன்னா திமுக ஓட்டு போட முடியாது அவங்களால. வானதி தோக்கணும், விஜய்க்கு ஓட்டு போடுங்க. இந்த மாதிரி மேற்கு மண்டலத்தில் நிறைய வாக்குகள் விஜய்க்கு வந்திருக்கு. அந்த வாக்குகள் இப்போ அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சுட்டா அவங்க எதுக்கு விஜய்க்கு போட போறாங்க, தனுஷுக்கு போட போறாங்க? அண்ணாமலை நம்ம தலைவரே வந்துட்டாருன்ட்டு அண்ணாமலைக்கு வந்துருவாங்க. அப்ப விஜய்க்கு போன பொலிட்டிக்கல் ஓட்டு அந்த ரசிகர் மன்ற மாயத்தில் போனது அதே கான்செப்ட் தான் அண்ணாமலைக்கும். இவர் இண்டிவிஜுவல் மயக்கம், இவர் வந்தா கிளப்பிடுவார், இவர் வந்தா மாத்திடுவார். அந்த கான்செப்ட் தான் விஜயும், அதே கான்செப்ட் தான் அண்ணாமலைங்கிறப்ப அண்ணாமலைக்கு அந்த வாக்குகள் பெரிய லெவல்ல பெரிய வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று செயல்பாடுன்னு பார்த்தா அண்ணாமலை செயல்படுவார். அவருடைய அரசியல நமக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம்.
எதையாவது திட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு பேரணி யாத்திரைன்னு செயல்பட்டுக்கிட்டு இருப்பாரு. விஜயா அண்ணாமலையான்னு பார்த்து அந்த மாதிரியான கூட்டம் போகும்போது விஜய்க்கான கூட்டம் அண்ணாமலைக்கு வர வாய்ப்பு அதிகம். அண்ணாமலை அவருடைய பதவி காலத்தின் போது தலைவராக இருந்தபோது முக்கியமா எதிர்த்தது திமுகவை மட்டும்தான். இப்ப நீங்க கூட குறிப்பிட்டீங்க. ஆனா இன்று திமுகவே அண்ணாமலைக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது புதிய அரசியல் வருகைக்கு. அப்போ அதற்கு இடைப்பட்ட என்ன நடக்குது? திமுக வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, அண்ணாமலை திமுக குறித்து ரொம்ப ஒரு மௌனம் காத்தாரு சமீப நாட்களாகவே. அப்படின்றப்போ இங்க ஒரு புரிதல் ஏதோ ஒன்று ஏற்படுதல். அது என்ன? திமுகவுடைய கான்செப்ட் அண்ணாமலைக்கு போச்சுன்னா அது எடுபடாது. அப்படி ஒரு அரசியல திமுக செய்யாது. ஏன்னா சமீப நாட்களாகவே பாஜக பக்கம் திமுக போகிறதோ அப்படின்ற ஒரு கேள்வியும் போயிட்டே இருக்கு. இன்னைக்கு திமுக வாழ்த்தும் தெரிவிக்கிறாங்க அண்ணாமலைக்கு. அப்படின்றப்போ ஒரு எதிரும் புதிருமா இருந்தவங்க அரசியல் வருகைக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்கான காரணம் எங்க எழுது? அப்ப யூகங்கள் எல்லாம் உண்மை சொல்கிறதோ அப்படின்ற மாதிரி இல்ல. அப்படி ஒரு ஊகம் தொடர்ந்து சொல்லுது. ஆனா அதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படி போனா பாஜகவுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாஜக ரொம்ப ஹார்ட் கோர் இந்துத்துவா கான்செப்ட்ல சில ஆட்களை உருவாக்கி வச்சிருக்கு. அவங்களாலையும் திமுகவை அக்செப்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு திமுகவும் இளைஞர்கள் மத்தியில ஐடியாலஜியை கொண்டு போறதுக்கான வேலையை பார்த்துருக்காங்க. அதனால பிஜேபியோட போனா அது ஒட்டு சேராது. அவரும் திமுகவுக்கான இமேஜும் போயிடும் பிஜேபி. ஏன்னா இன்னைக்கு அவர் முதலமைச்சர் எடுத்திருக்கிற முடிவு எனக்கு காங்கிரஸ் வேணாங்கிறது தான். தேசிய கட்சியில் வேணாங்கிற முடிவுக்கு ரேஞ்சுக்கு போயிட்டாரு. இதுல இந்துத்துவ கட்சியுடன் கூட்டணினார்னா அப்புறம் இனிமே திராவிடம் மாநில சுயாட்சின்னு பேசுற எல்லாமே அடிபட்டு போயிடும். அப்படி என்றால் இந்துத்துவ பின்புலத்தை கொண்ட அண்ணாமலையை வரவேற்பது ஏன் திமுக? அது ஒரு கட்சி தொடங்குறதுப்ப அவங்க வாழ்த்து சொல்லலாம். அண்ணா விஜய் ஓட்டு பிரிய போகுது அப்படிங்கிற கான்செப்ட்ல கூட வாழ்த்து சொல்லலாம். அரசியலுங்கிறது அதானே. எதிரிக்கு எதிரி நண்பன் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நடக்கும்ல. இப்போ எதிரிக்கு எதிரி நண்பனா மாறிட்டாங்க இப்போ திமுக. இல்லைங்க, விஜய் இப்போ அண்ணாமலை வர்றது ஒரு இளைஞர்கள் பிரியுதுன்னு நினைச்சா அவங்க ஒரு வாழ்த்து சொல்லுவாங்கல்ல. கமலஹாசன் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடி போய் கலைஞரை பார்த்தாரு, கமலஹாசன் போய் பார்த்து கலைஞரை பார்த்தாரு. அந்த மாதிரி பொதுவான ஒரு கான்செப்ட் தான். விஜயகாந்த் மரபுகள் அடிப்படையில் திமுக அந்த மாதிரி அப்படி ஒரு அலைன்ஸுங்கிற கான்செப்ட் போனா அது கட்சிக்கே பின்னடைவாயிரும்.